ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து யூஸ் ஸ்டேட்ட வந்து டைரக்ட்டா வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. டைரக்ட்டா உள்ள வேரியபிள வந்து ஏன் மாடிஃபை பண்ணாம, நம்ம ஏன் வந்து செட் ஸ்டேட் வச்சு பண்ணணும் அப்படின்றத வந்து தான் பார்க்க போறோம். நான் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரு சிம்பிளா வந்து எழுதியிருக்கேன். நான் இந்த இடத்துல லெட் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு செட் ஸ்டேட் யூஸ் ஸ்டேட்ல வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்றது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கவுண்ட்ட வந்து ஷோ பண்றேன். என்ன கவுண்ட்டோ அத வந்து ஷோ பண்றேன். அப்புறம் ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அத இன்கிரிமென்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்றேன். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இங்க கன்சோல் லாகும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல கவுண்ட் எவ்வளோன்றத ஷோ பண்ணு அப்படின்ற மாரி. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து யூஐல வந்து எந்த சேஞ்சுமே நடக்கல. பட் என்னோட கன்சோல்ல வந்து அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இது ஏன் அப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியாக்ட் வந்து வெர்ச்சுவல் டாம் வச்சு தான் யூஸ் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, யூஐக்கு வந்து நீங்க செட் ஸ்டேட் குடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். எந்த சேஞ்சுமே இல்ல, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இக்னோர் பண்ணிரும். ரீரெண்டர் வந்து ஆகவே ஆகாது. இதையே நம்ம வந்து செட் கவுண்ட் இந்த கவுண்ட்ட வந்து டைரக்ட்டா மாடிஃபை பண்ணாம, செட் கவுண்ட்ட வச்சு டைரக்ட்டா வந்து மாடிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்ப இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு யூஐல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா ரியாக்ட் வந்து புரிஞ்சுக்கும். ஓகே, ஓல்டோட வேல்யூல இருந்து இந்த பிரீவியஸ் வேல்யூ வந்து ஓ பிரீவியஸ் வேல்யூல இருந்து நியூ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு யூஐல வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதனால தான் நம்ம வந்து டைரக்ட்டா வேரியபிள மாடிஃபை பண்ணாம, நம்ம செட் ஸ்டேட் வச்சு மாடிஃபை பண்றோம். இத தாண்டி இன்னுமே வந்துட்டு இத வந்து எப்படி வந்து பேட்ச் பண்றது? இப்ப 2, 3 செட் கவுண்ட் வந்து குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து வரும்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு செட் கவுண்ட் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2, 3 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்கிரீஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து இப்ப இந்நேரம் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள்க்கு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் நம்ம. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு 1, 2 தான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. ஆக மொத்தம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு 3 வந்து வரணும். ஏன் அது வந்து வரல? அந்த மாரி ப்ராப்ளம நம்ம எப்படி சால்வ் பண்றது? எப்படி வந்து பேட்ச் பண்றது? ஸோ இது எல்லாத்த பத்தியுமே வந்து நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஏன் வந்து லெட் குடுக்குறோம், கான்ஸ்ட் குடுக்காம ஏன் லெட் குடுக்குறோம் அப்படின்றத பத்தி எல்லாமே பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, ஃபுல் வீடியோ வந்து நான் ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.